கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை நான் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்திய தேசம் இன்னும் ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த மாதத்தில் மனித வாழ்வுக்கு வேண்டிய முழு சுதந்திரத்தையும் விடுதலையை தருவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார் என்ற செய்தி மனித வாழ்வில் சகல நிலைமையிலும் விடுதலையை கொண்டு வருகிறது. இந்த முதல் நாளில் தேவன் உங்களுக்கென்று தந்திருக்கிற நல்வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்கள் முழு குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்துவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அருமையான வேத வசனத்திலே உங்களுடைய வீட்டில் உள்ள கன்னிகைகளும் வாலிபர் முதியோர் அனைவரும் மகிழ்ச்சியோடு கூட காணப்படும்படிக்கு உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றி முற்றிலும் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்று வாக்கு கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே உங்களுடைய வாழ்வில் சஞ்சலப்படுத்துகிற சூழ்நிலைகள் கடந்து வரலாம். எவ்வளவுதான் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கேள்வி கணைகள் எழுந்து வருகின்றன. ஏன் நம்முடைய வாழ்வில் இந்த துயரங்கள்? கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீரிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு சஞ்சலம், இதிலிருந்து நான் மீண்டு வருவது எப்படி? என்னுடைய முழு குடும்பமுமே ஒரே துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வீட்டில் உள்ள வாலிபர் முதியோர் கன்னிகைகளும் உங்களுடைய மகனும் மகளும் பெற்றோராகிய நீங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், உங்களை சார்ந்த அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த மாதத்திலே வாழப் போகிறீர்கள். உங்களுக்கு சஞ்சலத்தை கொண்டு வந்து, உங்களுக்கு வேதனைகளை கொண்டு வந்து, உங்களுக்கு பாரங்களையும் துக்கத்தையும் கொண்டு வந்த சகல நிலைமைகளையும் இயேசு மாற்றி இந்த நாளிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குரிய கிருபைகளை தருவார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்கள் வாழ்வில் எந்த காரணத்தினாலே சஞ்சலம் வந்திருக்கிறது? உங்கள் இருதயம் எதனாலே இன்றைக்கு வேதனைப்படுகிறது? இயேசுவை நம்புங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம், என்னுடைய சஞ்சலம் நீங்க நான் குடும்பமாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, கணவன் மனைவி, சகோதரங்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே என்மேல் நீங்கள் சொரிய வேண்டும் ஆண்டவரே என்று அவருடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்களேயானால் இந்த வசனத்தின்படியாக உங்கள் வீடு முழுவதும் சந்தோஷத்தினாலே நிரம்பும். உங்களுடைய முதியோர், உங்களுடைய கன்னிகைகள், உங்களுடைய வாலிபர்கள், இதனுடைய பொருள் என்ன என்றால் முழு வீடும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நல் வார்த்தைகளை கேட்டு, இயேசுவே என்னுடைய சஞ்சலம் நீங்க வேண்டும், என்னுடைய வருத்தம் நீங்க வேண்டும், என்னுடைய துக்கம் நீங்க வேண்டும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த மாதம் முழுவதும் நான் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு இயேசுவே எனக்கு இரக்கம் காட்டும் என்று மனதார தங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரீருடைய ஆளுகை இந்த பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும். எந்த காரணத்தினாலே சஞ்சலங்களும் துயரங்களும் துக்கங்களும் உள்ளத்தை வாட்டினதும் அதே காரியத்திலே நீர் இந்த வேளையில் ஒரு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய நாமத்து நிமித்தம் ஒவ்வொருவரும் சுகத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழட்டும். ஆரோக்கியமுள்ள குடும்பமாக முழு குடும்பத்தை உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த வீட்டில் உள்ள ஆண்டவரே, வாலிபர்களும் கன்னிகைகளும் முதியோரும் அனைவரும் ஒருமித்து சந்தோஷப்படும்படி நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மாதம் முழுவதும் உம்முடைய அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் டி. அருள்தாஸ், இயேசு ஆறுதலளிக்கிறார் ஊழியங்கள், பேருந்து நிலையம் எதிரில், மார்த்தாண்டம், குமரி மாவட்டம் 629165, தமிழ்நாடு, தென்னிந்தியா. பிரதர் டி. அருள்தாஸ், ஜீசஸ் கன்சோல்ஸ் மினிஸ்ட்ரீஸ், ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 629165, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9145120508094423023025 94894122. எங்களது இணையதளம் jesusconsolesministries.org. மின்னஞ்சல் jcoffice marthandam@gmail.com. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.